எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஒவ்வொருவரின் வாழ்க்கை வெவ்வேறானது. பாருங்களேன், பூமியில மனிதர்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், சரீரம் விடுறாங்க. ஒவ்வொருத்தர் போல இல்ல அடுத்தவரோட வாழ்க்கை. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போ திரும்ப துக்கம் வருது, அடுத்தவங்க வாழ்க்கையோடைய ஸ்டாண்டர்டை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி இல்லையே நினைக்கும் போது தான் துக்கம் ஸ்டார்ட் ஆகும். சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சின்ன வயசுல செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க. செட்டில் ஆயிட்டாங்கன்றதுனால மட்டும் அவங்க வாழ்க்கை ஆஹா ஓஹோ ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்றதும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று மாறுது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிச்சிருப்பாங்க, காலேஜ் முடிச்சிருப்பாங்க, முடிச்ச உடனே கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சிரும். அதாவது அவங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். சில பேர் பல வருஷங்கள் போராடுவாங்க ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு. இல்லை, நான் ஒரு அனுபவம் சொல்கிறேன் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம். ஒருத்தருக்கு என்ன பண்ணோம்னா, வேலை படித்து முடிச்சிட்டாரு. நான் சொல்லுவேன், என்னோட காலகட்டத்தில் 70s பிறந்தவர். படித்து முடிச்சு வேலைக்கு ட்ரை பண்ணுறாரு, வேலையே கிடைக்கல. அங்கே அப்படி ஒரு வருஷம் ஓடிச்சு. ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். திருப்பியும் ரெஸ்யூம் கொடுத்து வேறு கம்பெனி ட்ரை பண்ணும்போது ஏன்னா அந்த ஒரு வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா. இவரே ஒரு லெட்டர் பேட் கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது, அந்த ஒரு கம்பெனி இருக்கிற மாதிரியும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண மாதிரியும் ஒரு லெட்டர் எழுதுறாரு. கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எழுதி வச்சுக்கிறாரு. அதை வச்சுன்னு அடுத்த வாட்டி வேலைக்கு ட்ரை பண்ணுறாரு. அந்த வருஷமும் கிடைக்கல. இந்த கம்பெனியில் இந்த லெட்டர் பேடில் 2 வருஷமாக ஒர்க் பண்ண மாதிரி கணக்கு காமிச்சிக்கிறாரு. இப்படி 6 வருஷம் அவருக்கு வேலையே கிடைக்கல. ஆனால் சின்சியராக ட்ரை பண்ணுறாரு. இன்டர்வியூ ட்ரை பண்ணுறாரு. கடைசியாக வேலை கிடைக்குது. 6 வருஷம் கழிஞ்சு கிடைக்குது. ரெண்டா பியூட்டி என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் சேலரியே 6 டிஜிட் சேலரி. புரியுங்களா? அவர் வெயிட் பண்ணதுக்கு அப்படி கிடைக்குது. எங்க காலகட்டத்தில் 5 டிஜிட் சேலரியே ஃபர்ஸ்ட் சேலரியா வாங்கினது ஒரு பெரிய அதிசயமா பேசுவாங்க. அப்போ ஒரு சேலரின்னு பார்த்தீங்கன்னா 7,000 8,000 அப்படி கிடைச்சா பெரிய விஷயம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் நல்ல சேலரி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ படிக்கிற பசங்க யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்டே 5 டிஜிட் சேலரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பிரில்லியண்டாக இருக்க பசங்களுக்கு 6 டிஜிட் சேலரி கிடைக்குது இப்போ. அப்போது அவருக்கு எப்படின்னா, பெங்களூரில் வேலை, சென்னைக்காரன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் போவார். ஒரு வாரம் கழிஞ்சு இங்கே வேலை, அங்கேருந்து ஃப்ளைட்டில் வருவார். ஸோ ஒரு மாதத்தில் ஒரு 4 வாட்டி அப் அண்ட் டவுன் ஃப்ளைட்டில் போயிட்டு வருவார். சேலரி பார்த்தா 6 டிஜிட்டில். அப்போது இவரோட வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 வருஷம் வேலையே கிடையாது, நொந்து நூலாயிட்டாரு. இப்படியெல்லாம் நடக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சின்ன வயசுலேயே நடந்துடும். பெண்களாக இருந்தால் ஒரு 25 வயசுக்குள்ளே நடந்துடும், ஆண்களாக இருந்தால் 30 வயசுக்குள்ளே நடந்துடும். சில பேரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 35-40 வயசு ஆயிருக்கும், இனியும் பொண்ணு தேடிட்டு இருப்பாங்க. அந்த பெண்கள் ஆண்களை தேடிட்டு இருப்பாங்க. இப்படியும் சில பேருக்கு வாழ்க்கை இருக்க தான் செய்யுது. சில பேருக்கு பாருங்களேன், கல்யாணம் ஆகிடும், குழந்தைங்கள உடனே இருக்காது. வருஷங்களாக ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு 2002 கல்யாணம் ஆயிடுச்சு. உடனே குழந்தையெல்லாம் இல்லை. அப்புறம் ஐவிஎஃப்னு ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி 2007, அது 5 வருஷம் கழிஞ்சு தான் குழந்தை பெற்றுக்கிட்டோம். சில பேர் இந்த ஐவிஎஃப் மாதிரி டெக்னிக்லேயே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலு, செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலுன்னு சொல்லிட்டு ஒரு 3வது 4வது அட்டெம்ப்ட்ல குழந்தை பெற்றுக்கிட்டவங்க இருக்காங்க. சில பேர் இந்த ஐவிஎஃப் மாதிரி மெத்தடுக்கு போயும் குழந்தை பிறக்காதவங்களும் இருக்காங்க. அப்போது இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படி, ராஜயோகம் மாதிரி ஒரு நாலேஜ் தெரியும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன கிளாரிட்டி கிடைக்கும்னா, நம்ம எல்லாருமே ஆத்மா, ஒரு உயிர், மேலேருந்து வந்தோம். மேலேன்னா சாந்தி தாமன்றது ஆத்மாக்களோட வீடு, அங்கேருந்து இங்கே நடிக்க வந்தோம். ஓகேவா? அப்புறம் நடிப்போம். ஒரு காலகட்டம் முடியும் போது ஆத்மா கிளம்பி போய்டும். இந்த சரீரத்தை விட்டுட்டு, இந்த சரீரத்தை உங்கள் சொந்தக்காரங்க எரிப்பாங்க, புதைப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் பேச்சுலராகவே வாழ்ந்து போயிடுவாங்க. அவங்க கார்மிக் அக்கௌண்ட் அப்படி இருக்கும். சில பேர் திருமணம் பண்ணிப்பாங்க, கணவன் மனைவியாக ட்ராவல் பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் இருந்துட்டு போவாங்க. சிலருக்கு கணவன் மனைவி குழந்தைகளும் இருக்கும், அப்படி ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சிங்கிளாகவே ட்ராவல் பண்ணுறாரு வச்சுக்கோங்க வாழ்க்கை ஃபுல்லாக. அவர் என்ன நினச்சணும்னா, மனைவி குழந்தைகள்ன்ற கார்மிக் கணக்கு எனக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. கணவன் மனைவி குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த குழந்தைன்ற ஒரு கார்மிக் அக்கௌண்ட் எங்களுக்கு இல்லை, அதனால நாங்கள் கணவன் மனைவியாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. யாருக்கு ஒருத்தருக்கு கணவன் மனைவி குழந்தைகள் இந்த சிஸ்டம் இருக்கோ, எல்லா கார்மிக் அக்கௌண்ட் நம்மகிட்ட இருக்கு, அதனால இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு கண்டினியூ பண்ணி பண்றது நல்லது. இந்த புரிதல் வந்ததுன்னா இந்த குழப்பம் இருக்காது. ஓகேவா?
நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற வாழ்க்கை எப்படி தெரியுமா எதிர்பார்க்குறோம்? இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் அசம்பிளின்னு ஒன்று நடத்துவாங்க. எல்லா பசங்களும் ஒரே யூனிஃபார்ம், ஒரே இல்லை சொல்ல ஸ்கூலில் யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருப்பாங்க. பணக்காரன், ஏழை, இந்த மாதிரி எந்த ஒரு இந்த வித்தியாசமும் இல்லாமல் இந்த அசம்பிளி நிற்க வைப்பாங்க. இப்படி எல்லாருக்கும் யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்படி இல்லை வாழ்க்கை. வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. மேபி ஸ்கூலில் வந்து 12 வருஷம் ஒன்றா ஒரு ஸ்கூலில் படிப்பீங்க, ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பீங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் வாழ்க்கையில் வாழும்போது ஒவ்வொருத்தரும் பணக்காரன் ஆகணும், இந்த ஏழை ஆகிறான், ஒருத்தர் சின்ன வயசுல இறந்துடுறான், ஒருத்தர் 90 வயசு வரைக்கும் வாழ்கிறான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கதை மாறுது. சரியா? அடுத்தது, இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா பகவத்கீதை சொல்கிறது அப்படியே கேட்டுறது பெட்டர். பகவத்கீதை என்ன சொல்றதுன்னா, உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. முடிஞ்சு போச்சு. இங்கே தான் குழப்பமே வருது. ஒரு பையன் நல்லா ஊந்து படிக்கிற பையன் வச்சுக்கோங்களேன், நல்லா படிக்கிற பையன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாதிரி பையன் வச்சுப்போம், நல்லா படிக்கிறாரு. ஏதோ ஒரு சூழ்நிலையில எக்ஸாம் ஹாலில் போய் எக்ஸாம் எழுதும்போது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4வது ரேங்க் 5வது ரேங்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது டிராமா, அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். இவரால் என்ன பண்ண முடியும்னா எஃபர்ட் தான் பண்ண முடியும். அதாவது இவர் படிச்சுட்டு போனார், அதே மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் படிச்சுட்டு போனாங்க. அந்த கேள்விகள் கேட்குறாங்க பார்த்தீங்களா, இவர் படிச்சுட்டு போனதே கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கேட்டாங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் படிச்சதை கேட்டாங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாராலையும் எல்லாத்தையும் ஃபுல்லாக 100% கவர் பண்ணிட்டு போக முடியுமானா கிடையாது. சரியா? ஒரு கிளாஸ் 40 பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், அதில் ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான் இல்லையா? அபூர்வமாக 1-2 பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம். அவங்க கிளாஸுக்கு 40 பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ன்றது வாய்ப்பே கிடையாது. கரெக்டா? ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும்? எஃபர்ட் போட முடியும். இந்த ஒரு புரிதல் தான் நல்லது. ஒரு நாடகம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த நாடகத்தில் ஒரு ஹீரோ இருப்பார், ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணாதான் நாடகமே. ஓகே, நான் ஹீரோ தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இந்த நாடகத்தை நடிக்க முடியும்? இதை எப்படி நடத்த முடியும்? பரமாத்மா ராஜயோகத்தில் ரொம்ப கிளியரா சொல்றாரு, சத்தியுகத்திலையும் திரேதாயுகம் சேர்த்து மொத்தம் 33 கோடி பேர் வருவீங்க. அது லட்சுமி நாராயணனா சிலர் வருவாங்க. அது 8 லட்சுமி நாராயணன் இருக்காங்க சத்தியுகத்தில் மட்டும். பணக்கார பிரஜைகள் அப்படின்னு வருவாங்க, பிரஜைகள்னு வருவாங்க. அந்த பிரஜைகள்ல பணக்கார, ஒரு மீடியம், ஏழைன்னு இருப்பாங்க. தாசிகள்னு இருப்பாங்க. வெட்டியான்னு ஒருத்தர் இருப்பான். ஏன் இதெல்லாம் இருக்கு? இதெல்லாம் இருந்தால் தான் அங்கே வாழவே முடியும். அப்புறம் நாங்கள் யாராவது இறந்துட்ட அந்த சவசம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு வெட்டியான ஒருத்தன் வேணும்ல. எல்லாரும் கோடீஸ்வரன் இருந்தால் அப்போ யாரோட பிணத்தை எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணுவாங்கன்னு எரிப்பாங்க, யார் பண்ணுவாங்க? ஸோ இந்த ட்ராமாவில் இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா நாடகம்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ என் வாழ்க்கை அவரை மாதிரி இல்லை, என் வாழ்க்கை இவரை மாதிரி இல்லைன்னு கம்பேர் பண்ணும்போது இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் நமக்கு போயிடும். ஸோ இந்த கிளாரிட்டி இருக்கணும். ஓகே, எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்கிரிப்டை நான் சிறப்பாக நடிக்கணும், அவ்வளோதான். அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் வாங்குறாங்கல்ல சினிமாவில், பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கொடுத்த கேரக்டர் நல்லா நடிச்சாங்க, அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவார்டு வாங்கிட்டார். அதுதான் நம்மளோட வேலையை. நம்ம கொடுக்கப்பட்ட பாட்டு ஒழுங்காக நடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன இது பாருங்களேன், இது ஒரு ஃபார்முலா படி நடக்குது. ஓகே, இந்த நாடகன்றது ஒரு ஃபார்முலா படி இயற்கைக்கான சட்டத்துப்படி நடக்குது. அந்த சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எண்ணம், சொல், செயல் மூலமாக யாரையும் காயப்படுத்தக்கூடாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் காயப்படுத்தியிருந்தீங்கன்னா இந்த நாடகம் உங்களை வச்சு செஞ்சுட்டு போகும். அதில் 2 வகையில் நடக்கும். ஒன்று, இந்த ஊர் சட்டம் இருக்குல்ல, அதுவும் உங்களுக்கு தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை, இந்த நாடகமே உங்களுக்கு தண்டனை கொடுக்கும். இந்த பிரிவில் நீங்கள் அனுபவிக்கணும்னா அடுத்த பிரிவில் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி. சரியா? ஸோ இந்த புரிதலோட வாழ்ந்தேன்னு வச்சுக்க நல்லது. என் வாழ்க்கை அவனை மாதிரி இல்லை, இவன் வாழ்க்கை என் மாதிரி இல்லை, அப்படிலாம் கம்பேர் பண்ணின்னு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நிம்மதியை விட்டுறாதீங்க. சரியா? இப்போ திருமணம் ஆகலையா, அதில் ஏதோ நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க. குழந்தை பிறக்கல, அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னு நினச்சிக்கோங்க. எல்லாத்துலையும் ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னு நினச்சி மூவ் பண்ண பாருங்க. என்ன ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி, வந்துட்டோம், நான் அடிச்சுட்டு முடிச்சு கிளம்பி தான் போகணும். இங்கேயோ பர்மனெண்ட்டாக டென்ட் கட்டி உட்கார முடியாது யாராலையும். ஏன்னா இது நாடகம். அடுத்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, அப்போ கிளம்பி போக வேண்டியிருக்கும். இங்கேருந்து கிளம்பி போய் ஒரு பெரிய எடுத்துட்டு வர வேண்டியிருக்கும். இது எல்லாருக்கும் பொதுவானது. ஸோ இந்த ஒரு புரிதல் நமக்குள்ளே வந்ததுன்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ட்ராமா பாட்டு வந்து வெவ்வேறானது. இந்த கிளாரிட்டி நமக்கு வரணும். அது வரும்போது நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். ஓகே, ஒரு சின்ன தகவல் உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணும். இப்போ ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கோம், அதாவது டிராஃபிக் கண்ட்ரோல்னு ஒரு
பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ராஜயோகா விஸ்வ சேவான்னு சொல்லிட்டு. என் கேள்வி என்னென்னா, எத்தனை பேர் இதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க? ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நானும் பண்ணுறேன், அப்புறம் வந்து நானும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கிறேன், இல்லை நான் 2-3 குரூப்புக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ ஏன்னா பரமாத்மா சமீபத்தில் ஒரு வானிலை ரொம்ப டீட்டெயிலாக சொன்னது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரணும்னா யோகாவோட டைம் நீங்கள் அதிகப்படுத்தணும், தூய்மை ஆகணும் அப்படின்றார். ஸோ இந்த யோகாவை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ஆப். அதை நம்மளும் பண்ணுவோம், அடுத்தவங்களையும் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஊக்கம் உற்சாகம் நம்ம கொடுப்போம். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 100 சில்லற பேர் இருக்காங்க நம்ம குரூப்பில். அப்போ இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு தெரியும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எல்லோரும் பண்ணுறாங்களா அப்படின்றது அவங்க சொன்னால் தானே தெரியும். அதனால் கேட்குறோம், சரியா? இதில் பியூட்டி என்னென்னா, சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. இப்போது நான் சொல்கிற டைம் எல்லாம் இந்தியன் டைமுக்கு தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ ஒரு கண்ட்ரி, இப்போ மலேசியான்னு பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் அஹெட்டாக இருக்காங்க. இப்போ சிங்கப்பூர்லாம் பின்னாடி இருக்காங்க, நினைக்கிறேன் துபாய்லாம் பின்னாடி இருக்காங்க. இப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு டைமில் இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்க டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி இதுலேருந்து எடுத்து அவங்கவுங்க டைமுக்கும் போடுறாங்க. அதுவும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்களேன், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்களா, அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களான்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.